உதயநிதி ஸ்டாலினி ஸ்டாலின் தளபதி டிஎம்கே கிளை பிரதிநிதி நான் ஒரு கட்சியில் ஊரில் ஒரு தொகுதியில் வீடு கொடுக்குற ஒரு கிராமத்தில் வீடு கொடுக்குற கட்சிக்காரன் ஒரு பிரதிநிதி கிளை செயலாளர் வச்சுன்னு ஒரு வீடு கொடுக்க தகுதி இல்லாத புண்டா ஏண்டா அப்படிலாம் பண்ணுற கட்சி அடுத்த எலெக்ஷன் எப்படா நீ செய்ப்ப கட்சிக்காரனுக்கு ஒரு மரியாதை கொடுறா நீ அப்படியே விக்கெட் பண்ணும் ஒரு கட்சிக்காரனுக்கு ஒரு மரியாதை கொடுறா நீ அடுத்தவனுக்கு அவன் கவுன்சிலர் வரான் தலைவராக வரான் சம்மந்தமாக வரான் அவனுக்கு ஓட்டை கொடுக்குற எங்களுடைய அனுமதி இல்லாத ஓட்டை கொடுக்குற அவன் எப்படி நாளைக்கு போய் நான் அவனுக்கு ஓட்டு கேட்டால் எப்படி எனக்கு ஓட்டு போடுவான் நான் எப்படா பூத்தில் வைக்கணும் தகராறு பண்ணுறது எலெக்ஷன் பண்ணுறது அதிமுககாரன் வீட்டில் குடும்பம் கண்டான் நான் என் பொண்டாடி செத்து என் புள்ள ஆக்சிடென்ட் ஆகி அதிமுககாரன் வீட்டில் குடும்பம் இருக்கிறேன் நான் இந்த எம்பி எலெக்ஷனுக்கு 219 ஓட்டு நான் வாங்கினேன் பானை சின்னத்துக்கு இங்கே ஒதுக்கிட்டேன் திருமாவளவனுக்கு ஒதுக்கிட்டேன் 219 ஓட்டு வாங்கினான் இதை போய் என் ஒன்றிய போய் ஓட்டு வாங்கி பூத்திட்டான்னு கேட்டார் இன்னைக்கு வீடு கொடுக்குற ஒர்க்காடு கொடுக்குற அந்த கட்சிக்கார பிரதிநிதி யாரா கட்சிக்கார கிளை செயலர் யாரான்னு கூப்பிட்டு கேட்டேடா அது மணிகண்ணு ஏஜே மணிகண்ணு வீடு கொடுக்குறான் திருட்டுப்படியாக கொடுக்குறான் அதுக்கு ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கான் மணிகண்ணு பையன் இது உப்புக்காரமோ மணிகண்ணா திருட்டுப்படியாக கூட்டு கொடுக்குறான் எங்களுக்கு வீடு கொடுக்குவான்டா எனக்கு வீடு கொடுக்குவானா அடுத்தவன் ஊட கொடுக்குற ஒரு கட்சிக்காரனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து கட்சிக்காரன் வந்து கொடுத்தாண்டா கூப்பிடுவான் நாளைக்கு நாங்கள் எப்படா பூத்தில் எலெக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் நியாயமாக பண்ணு நானும் ஒரு கட்சி நிர்வாகி நேர்மையாக பேசுகிறேன் நேர்மையாக சொல்கிறேன் கொரோனா பேருடைய காலத்தில் 5000 ரூபா நான் உன்னுடைய கட்சி சார்பில் நான் போட்டிருக்கேன் உன்னுடைய தலைமையிலேருந்து எனக்கு 2 தபால் லெட்டர் தபால் அனுப்பிச்சிருக்க தளபதி ஸ்டாலின் இது வந்து உன் மணிகண்ட எம்எல்ஏ கிட்ட நியாய முறையாக சட்ட முறையாக செய் உன்னுடைய செயற்பாடு பஞ்சாயத்து தலைவர் நிர்வாகம் பஞ்சாயத்து தலைவர் வருவான் எவன்லாம் வருவான் வேற கட்சியிலிருந்து வந்து ஜெயிச்சுட்டு வருவான் ஒரு நாளைக்கு வேட்டி கட்டுவான் மறுநாள் மாறுவான் அவனுடைய தீர்மானத்தை நீ வைக்கிறே அது எந்த விதத்தில் நியாயம் உன்னுடைய தீர்மானம் இதுவா நாங்கள் கட்சி விட்டு மாற தயார் இல்லை நாங்கள் ஒரிஜினல் டிஎம்கேக்காரன் வாழைக்கண்ணை வெட்டினால் இன்னொன்று ஒரு வாழைக்கண்ணு வரும் திமுக வாழை மரத்தை வெட்டினால் இன்னொரு வாழைக்கண் வாழையடியா வாழைமுக்கா திமுக வரும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் இன்னும் வளர்கிறோம் எங்களுக்கு வீடு கொடுக்க வேணாம் அடுத்து கொடுக்கும்போது எங்களே மதித்து கட்சி கிளை செயலாளரோ இல்லை பிரதிநிதியோ கட்சி உறுப்பினரோ சேர்ந்து அவங்களுடைய கூட்டு வச்சு கொடுன்னு சொல்லி ஒரு ஒர்க்காடை கொடுக்க முடியாத மணிகண்டன் எம்எல்ஏ புண்டை நீ என்னடா பிரதமர் நீ என்னடா முதலமைச்சர் இது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது நாங்களாம் சாவணமா இருக்கணுமா இல்லை நாங்கள் சாவணமா இருக்கணுமா என்னுடைய உறுப்பினர் கார்டு என்னுடைய அத்தராட்டி உன் கையில் இருக்குது நான் உன்னுடைய கட்சி விசுவாசி எங்களுக்குன்னு லோக்கல் எங்களுக்கும் தன்மான மரியாதை வேணும் நான் அதிமுக வீட்டில் குடும்பம் இருக்கிறேன் என் பொண்டாடி செத்துட்டான் என் புள்ள ஆக்சிடென்ட் ஆகிட்டான் இன்னைக்கு அதிமுக வீட்டில் குடும்பம் வந்துருக்குறான் எனக்கு வீடு தேவையில்லடா எனக்கு வீடு தேவையில்லை நீ ஊட கொடுக்குறல்ல அந்த கட்சி பொறுப்புல வச்சு குர்றான்னு சொல்லி உன் எம்எல்ஏ சொல்லிக்கிறியா அவனா எதுக்கடா எம்எல்ஏ எங்கள் தொகுதியில் 20 வருஷமா அவன் கட்சியை வளர்க்கல ஒரே ஒரு காலனிக்காரன் எல்லா இடத்துலையும் காலனிக்காரன் ஓட்டு போட்டுதான்டா மணிகண்டன் எம்எல்ஏ ஆனா கட்சிக்காரனை மதிக்க மாட்டான்டா உன் எம்எல்ஏ ஸ்டாலின் தளபதி இது என்னுடைய கோரிக்கை நீ அடுத்த குறிப்பிட்ட எங்கெல்லாம் நீ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு மரியாதை கொடுக்கலனா நீ எல்லாம் ஒரு சிறியும் ஜெயிக்க முடியாது ஒரு புண்டையும் ஜெயிக்க முடியாதா புண்டை இதாண்டா உன்னுடைய வாழ்க்கை வரலாறு நான் கேட்டது தப்பா விட வச்சுக்க எங்களுக்கு உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கல ஒரு பூத்தில் எங்கள் ஊர் என் பூத்தில் 3வது வார்டு பூத்து திருநாவூர் ஒன்றியத்தில் மேற்கு ஒன்றியத்தில் 3வது வார்டு எங்கள் காலனி வார்டு அதிமுக அங்கீகாரம் வளர்ந்த ஊர் இது அதில் வந்து நாங்கள் அதிகாரமாக நான் நின்று சண்டை வாங்கி ஃபைட் பண்ணி பூத்தை இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மணிகண்ணி அந்த மணிகண்ணை அவனே எங்களுக்கு மரியாதை கொடுக்கல நான் அதிகமாக பேச விரும்பலை கட்சிக்காரனை வச்சு வீடு கொடுக்க சொல்கிறா கட்சிக்காரனை கூட்டு வச்சு எங்களை பொறுப்பில் நிர்வாகிகள்னா கூட்டு சொல்லு நீ ஒரு கட்சி நிர்வாகினா ஒப்பம் கலைஞர் ஒப்பம் கலைஞர் நீ ஒரு பொறுப்பு நிர்வாகிக்கு வந்த அப்போ நாங்கள் கட்சியில் பொறுப்பில் வந்தோம்ல எங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கணும் இந்த இடத்துல இருக்கணும் கட்சி வளர்க்குறோம் எங்களுக்கு நீ மரியாதை கொடுக்க தகுதி இல்லாத பொறுப்பாடு அப்போ நாங்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு கேட்போம் எப்படி இருப்போம் நல்லா வச்சுக்க கொரோனா காலத்தில் என் அக்கௌண்ட்லேருந்து 5000 ரூபா அனுப்பிச்சிருக்கான் உன்னுடைய தலைமை கையிலேருந்து என்கிட்ட தபால் இருக்குது நீ அனுப்பிச்சிருக்க 2 தபால் அனுப்பிச்சிருக்க
போஸ்ட் ஆஃபீஸ் ரீசாப்ஸ்லேருந்து என்கிட்ட தபால் இருக்குது. அப்போ கட்சிக்காரனை மதிக்காத எம்எல்ஏ எங்கடாக்கிறான்? திட்டுப்படியாக கூட்டு கொடுக்குறான். அவன் திட்டு போயினான். கட்சிக்காரன் எங்களுக்கு கூடுவான்டா. கட்சிக்காரன் கொடுக்கும்போது எங்களை கூட்டு வச்சு மதிச்சு வாப்பா கட்சிக்காரன் கூட்டணும், எங்களுக்கு தகவல் சொல்லணும், ஃபோன் பண்ணி எங்களை கூட்டு வாப்பா, உங்களுக்கு பொறுமையாக கொடுக்கும். நீங்கள் பொறுமையாக, நீங்கள் கட்சிக்காரன் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கிக்கோங்க. அவனை கூட்டு இந்த ஒர்க் அவுட் நீங்கள் கூட்டு கொடுங்க. எங்களை வச்சு கொடுத்தா நாளைக்கு நாங்கள் ஓட்டு பூத்துலையோ எலெக்ஷன்லையோ நாங்கள் அதிகாரம் பண்ணுறதுக்கு அங்கீகாரம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அதுக்கே செய்யாத தகுதி இல்லாதவங்க நாங்கள் எங்கடா நின்று பேசுறது? யாருக்கிட்டா நின்று கேட்குறது? இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லு? நான் கட்சி மாறணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஒர்க் அவுட் கொடுக்குற அடுத்தவங்க கொடுக்குற ரைட்டு கொடுக்கணும், உனக்கு கொடுக்கணும்னு சொல்ல கொடு. நாங்கள் சேர்த்தோம், நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்களை மதிக்காத பிற்பாடு நீ எப்படி எலெக்ஷன் பண்ணுற? இப்போ நான் இங்கே கொடுத்த அவன் வந்து நாளைக்கு பூத்தில் உட்காந்து கேளண்டா இவன்லாம் ஒரு போராளியை உட்காந்து இவன் போராட முடியுமா? இவனால தகுதி இருக்குதா? திட்டுப்படியாக கூட்டு கொடுத்த அவன் போராடணும்னா நாளைக்கு பூத்தில் உட்காந்து முடியாது. அந்த தகுதி எங்களுக்கு தரம் எங்களுக்கு தான் இருக்குது. நீ வேணா வச்சுக்கி. நாங்கள் இனிமேல் கட்சி பணிக்கு நாங்கள் எதுவும் வரல. உன் எம்ஏடு சொல்லு, உன் மாவட்ட செயலர்கிட்ட சொல்லு, உன் ஒன்றிய செயலர் சொல்லு, எவன்கிட்ட வேணாலும் சொல்லு. எங்களை மச்சு கொடுக்காத மாதிரி நீ வச்சு பார்த்துக்க. அந்தந்த இடத்துல நீங்கள் பார்த்துங்க. எங்கெங்க நீ வந்து உட்காருவ? எந்தெந்த பூத்தில் உட்காருவ? உன் மாவட்ட செயலர் எத்தனை பூத்தில் உட்காருவான்? இல்லை உன் ஒன்றிய செயலர் எத்தனை பூத்தில் உட்காருவார்? நீ தளபதி நீ எத்தனை பூத்தில் உட்காருவ? இல்லை உன் ஒன்றிய கவுன்சிலர் எத்தனை பூத்தில் உட்காருவான்? உன் ஒன்றிய கவுன்சில் நாளை காலையில் எந்த கட்சிக்கு மாறுவான்னு தெரியாது. இப்போ பஞ்சாயத்து தலைவர் வந்தால் ஒரிஜினல் கட்சிக்காரனா? ஒரிஜினல் கட்சி